நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். உண்மையாய் என்னையும் நேசித்தார், உள்ளங்கையில் என்னை வரைந்தார். உண்மையாய் என்னையும் நேசித்தார், உள்ளங்கையில் என்னை வரைந்தார். அவர் அறியாதொன்றும் வந்ததில்லை, அவரையே சார்ந்து கொண்டே. அவர் அறியாதொன்றும் வந்ததில்லை, அவரையே சார்ந்து கொண்டேன். எனக்கே இனி பயமே, என் இயேசு என் துணையே. என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். அருமையாக சகோதரி சாரல் நவரேஜ் அன்றைக்கு பாடின பாடல்கள் அநேக நேரங்களில் எனக்கு புத்தம் புதியதாய் தோன்றுகிற ஒரு பாடலே இது ஒரு பாடல். உண்மையா என்னை நேசித்தார், உள்ளங்கையில் என்னை வரைந்தார், ஆகையினால அவர் அறியாம எனக்கு ஒண்ணு நேரிடாது. ஹல்லேலூயா. என்ன விலைக்கு வாங்கினவருக்கு தெரியாம ஒண்ணு நேரிடாது. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு நல்லா குலுக்கி சொல்லுங்க, அவருக்கு தெரியாம ஒண்ணு நடக்கல, அதனால பயப்பட மாட்டேன், அதனால பயப்பட மாட்டேன். அந்த அன்பினால அவர் என்ன செஞ்சாலும் சரி, கொன்று போட்டாலும் சரி, சரிதாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அதனால அன்பின் நிறைவை ஒரு நாளும் சந்தேகப்பட்டுறாதங்க, எப்படியும் சந்தேகப்பட்டுறாதங்க. அதோடு கூட சேர்ந்து ஆவியின் நிறைவை குறித்து நேற்று 7 காரியங்கள் சொன்னேன். அதுதான் உண்மையான ஆவியின் நிறைவு. ஏதோ பனைமரத்துல பாதி ஏறுறது அல்ல, ஆவியில நிறைஞ்சு பனைமரத்துல பாதி ஏறுறது ஆவியின் நிறைவு அல்ல, அல்ல, அல்ல. நேற்றைய தினத்துல சொன்னேன், உயிர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புறதுக்கு பேதுரு ஆவியில நிறையல்ல. சப்பானியா பிறந்த மனுஷனை எழுப்புறதுக்கு பேதுரு ஆவியில நிறைய இல்லை. கூனனா இருந்தவனை எழுப்பி விடுவதற்கு பேதுருவோ பவுலோ யோவானோ ஆவியில நிறைந்ததாக இல்லவே இல்லை. ஆனால் அவர்கள் ஆவியில் நிறைந்ததெல்லாம் நெருக்கம் வந்த போது, எதிர்ப்பு வந்த போது, ஹல்லேலூயா, கற்கள் எடுக்கப்பட்ட போதுதான் அவர்கள் ஆவியில நிறைந்தார்கள். அது இடத்தையே அசைய பண்ணி அவர்களை ஒரே மனிதனாக நிற்க செய்தது. ஹல்லேலூயா. இந்த நிறைவு சபைக்கு தேவை என்பதை நான் நேற்றைய தினத்திலே பல காரியங்களை காண்பித்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இன்றைக்கு ஐயா, அக்கிரமத்தின் நிறைவு என்று சொல்கிறீர்களே, அது என்ன? அது என்ன ஐயா? அது என்ன? தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அக்கிரமத்தின் நிறைவை பார்த்து கொண்டு இருக்க வேண்டுமோ, அல்லது ஆபத்து வருகிறதை கண்டு நான் செயல்படுவதற்கு என்னை செயலாக்குற ஆண்டவரை சார்ந்து நிற்க வேண்டுமோ என்பதை குறித்துத்தான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஆபத்து எப்பொழுது வருகிறது, இந்த பூமிக்கு ஆபத்து எப்பொழுது வருகிறது என்பதை வேதத்தின் அடிப்படையில் ஏராளமான காரியங்களை உங்களுக்கு சொல்வதற்கு எனக்கு கூடும். ஆனால் நேரம் இல்லாததினால எல்லாரும் புரிந்து கொள்ளும் வண்ணமாக சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த உலகத்தை பல முறைகளிலே தேவன் தம்முடைய உக்கிர கோபத்தை இறக்கி உணர்த்துவித்தது உண்மை. நோவாவின் காலத்திலே நடந்தது, லோத்தின் காலத்திலே நடந்தது, பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலத்திலே நடந்தது. தேவ ஜனங்கள் பல நேரங்களிலே தேவ கோபத்தை கண்ணார கண்டார்கள் என்று என் வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த பகுதிகளை எல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்தீர்கள் என்றால் ஒரு காரியம் தெளிவாக இருக்கும், தெளிவாக இருக்கும். அதை கொஞ்சம் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நீங்களும் நானும் இன்றைக்கு வந்திருக்கிறோம் என்று காண்பித்து கொடுத்து, அன்றைக்கு வாழ்ந்த பக்தர்கள் ஆபத்தை கண்டபோது எப்படி செயல்பட்டார்களோ அப்படி நீங்களும் நானும் செயல்படுவதற்கு விட்டு கொடுத்தோம் என்றால் எழுப்புதல் எனக்குள்ளே தீயா எரியும் என்று நான் தைரியமாக சொல்ல முடியும். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட பேசுகிற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கட்டும். திருப்புங்கள் என்னோடு கூட சேர்ந்து ஆதியாகமம்
15வது அதிகாரம், ஆதியாகமம் 15வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம், அப்பொழுதுதான் விளங்கும். 16வது வசனம் வரை வாசிக்கலாம். அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்கள் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய். நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறையிலே 16வது வசனத்தை கொஞ்சம் தியானிக்கும்படியாக நான் கேட்கிறேன். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. கவனியுங்கள், ஆண்டவர் ஆபிரகாமினுடைய சந்ததியை எகிப்துக்கு கொண்டு போவேன் என்று ஆபிரகாமுக்கு சொல்கிறார். 400 வருடங்கள் அங்கே அடிமைகளாக இருப்பார்கள் என்று சொல்கிறார். என்ன காரணத்திற்காக? அவர்கள் செய்த பாவமா? இல்லை. அவர்கள் பாவம் செய்ததினால் அவர்களை எகிப்துக்கு கொண்டு போகவில்லை. ஆண்டவருடைய ஒரு பெரிய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக எனக்கு தெரிந்த மட்டிலே குறைந்தபட்சம் 3 காரணத்திற்காக 400 வருடங்கள் ஆபிரகாமின் சந்ததியாகிய யாக்கோபின் குமாரரை 70 பேரை ஆண்டவர் யோசேப்பின் நாட்களிலே எகிப்துக்கு கொண்டு போனார் என்று வேதம் சொல்கிறது. குறைந்தபட்சம் 3 காரணங்கள், அதை கொஞ்சம் சொல்லிவிடுகிறேன். ஏனென்றால் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருந்தார். கானான் தேசத்திற்கு ஆபிரகாம் வந்தபோது அது வெறும் கானான் தேசம்தான். நன்றாக கவனிங்க. கானான் தேசத்துக்கு வந்தபோது அது சாதாரணமான ஒரு கானான் தேசம்தான். மற்ற இடங்களை போலவே கொஞ்சம் நீர்ப்பாய்ச்சலான, கொஞ்சம் புல்லோடு கூட இருக்கிற அந்த கானான் தேசம் அங்கேயும் அடிக்கடி பஞ்சம் வந்ததாக ஆபிரகாம் நாட்களிலே வந்தது, ஈசாக்கின் நாட்களிலே வந்தது, யாக்கோபின் நாட்களிலே வந்தது. பஞ்சம் அங்கே வந்துவிடும். ஏனென்றால் வானம் பார்த்த பூமி உங்க ஊரை மாதிரி. நீங்க மழையை சேகரிக்கிறதுன்னு நீங்க கெட்டி வச்சதோடு சரி, மழை ஒரு துளியும் விழ மாட்டேங்குது. ஹல்லேலூயா. நல்ல திட்டம் தான், அது என்னதான் செஞ்சாலும் அவர் கண்ணோக்காம நீ என்னத்தை கட்டி அம்மா உனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அவர் கண்ணோக்காம அவர் மழையை ஊத்தாம நீ டேங்க கட்டி வாயை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் என் ஆண்டவர் காற்றையும் கடலையும் மழையையும் கட்டளையிடுகிற என் ஆண்டவருடைய கண்களிலே தயவு கிடைக்காமல் உனக்கு ஒண்ணும் நடக்க போறது. நீ எத்தனை பூஜை பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. அந்த கானான் தேசத்தை குறித்து வேதம் அப்படித்தான் சொல்கிறது. இது எப்படிப்பட்டது? வானம் பார்த்த பூமியாக திறந்தது. ஆண்டவர் அந்த பூமியை பாலும் தேனும் ஓடுகிற பூமியாக மாற்றுவேன் என்று தனக்குள்ளே தீர்மானம் பண்ணினா. என் பிள்ளைங்களுக்கு சாதாரண பூமியை நான் கொடுக்க கூடாது, அதனால பாலும் தேனும் ஓட வச்சு அவங்களுக்கு கொடுக்கணும். அப்ப இதுக்கு வேலை செய்ய போறது யாரு? ஹல்லேலூயா. யாரு தெரியுமா? நம்ம சத்துருக்களையே வேலை செய்ய வச்சு, நம்ம சத்துருக்களையே உழ வச்சு, நம்ம சத்துருக்களையே தோண்ட வச்சு, எங்க செம்பு இருக்குது, எங்க இரும்பு இருக்குது, எங்க தங்கம் இருக்குது, எங்க தோட்டம் போடலாம், எல்லாவற்றையும் அவனை வச்சே செய்யறதுக்கு ஆண்டவருக்கு எடுத்துக்கொண்ட காலம் 400 வருஷம். ஹல்லேலூயா. எதுக்கு தெரியுமா? அவனை காண